Hi, hello, welcome to all. Welcome to my channel Frida Francis. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்? What is today recipe அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், முட்டை பணியாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பணியாரம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு காப்படி புழுங்கல் அரிசி வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு டம்ளர் பச்சரிசி இதோட சேர்த்துறணும். 100 கிராம் உளுந்து இதில் சேர்த்துடணும். 1 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பணியாரம் தான் செய்ய போறோம் நம்ம சேனல்ல. ஸோ இன்னைக்கு நான் 3 விதமான பணியாரம் செய்ய போறேன். ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், முட்டை பணியாரம். அதுக்கு வந்து மாவு வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு இனிப்பு பணியாரம் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு வந்து நான் ஊற்றிக்கிறேன். இனிப்பு பணியாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். தட்டி வச்ச ஏலக்காய் 2 வாசனைக்கு போட்டுடலாம். தேங்காய் துருவல் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பணியார கல் வச்சாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் அந்த குழியில நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு குழியில ஊத்திடலாம். இப்ப பணியாரம் ஒரு சைடு வந்து வெந்திருக்கும், இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பரா நம்மளோட இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துக்கலாம். நம்ம கார பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். உளுத்த பருப்பும் போட்டுடலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. ரெண்டு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி போட்டுருங்க. இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில ஒரு 2 to 3 மினிட்ஸ் இப்படி வதக்கி இந்த பணியார மாவுல வதக்கின வெங்காயம், மிளகா இதெல்லாம் போட்டுடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தலை இதெல்லாம் மாவோட ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவை குழியில ஊத்திடலாம். கார பணியாரம் வெந்திருக்கும். இப்ப திருப்பி விட்டுறலாம் ஒரு சைடு. பணியாரம் சுடும்போது எப்பயுமே அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ரொம்ப அப்படியே இறக்கி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஏன்னா கல் வந்து ரொம்ப சூடு ஏறும். உங்களோட பணியாரம் பாருங்க எல்லாம் அழகா சூப்பரா வெந்துட்டு திருப்பி போடும்போது பார்க்கவே சூப்பரா இருக்கு. கார பணியாரம் ரெடி, எடுத்துடலாம். அடுத்தது ஃபைனலாக நம்ம வந்து முட்டை பணியாரம் செய்ய போகிறோம். முட்டை பணியாரத்துக்கு என்ன நான் பண்ண போகிறோம்னா, ஸ்வீட் பணியாரத்துக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா மாவு, அந்த மாவு கொஞ்சம் இருக்குது. அதுலேயே நம்ம வந்து முட்டையும் கலந்து விட்டு உடச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு வெறும் பணியார மாவில் முட்டை உடச்சிக்கிட்டாலும் ஓகே, இல்லை இப்படி இனிப்பு மாவில் முட்டை உடச்சி பொத்துக்கிட்டாலும் ஓகே. முட்டையை உடச்சி போட்டுடலாம். இதனால மாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க முட்டையை. முட்டை பணியாரத்தை திருப்பி போட்டுடலாம். ஃபைனலா நம்மளோட 3 பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சென்ட்ரல்ல இருக்கிறது ஸ்வீட் பணியாரம், அதை சுத்தி இருக்கிறது கார பணியாரம், அதை சுத்தி ஃபைனலா இருக்கிறது முட்டை பணியாரம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ஈவினிங்ல ஃப்ரீ டைம் இருக்கும்போது டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு பணியாரம் எடுத்து செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஃப்ரீடா ஃப்ரான்சிஸ் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye, tata, see you friends. Thank you for watching.